ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு சேமியாவை லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பாயாசத்துக்கெலாம் செய்யறதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். மீடியம் ஹீட்லேயே ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த சேமியா வாசனை வந்த பிறகு நம்ம இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அடுத்து இப்போ அதே பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ லைட்டாக இது பொரிஞ்சா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனாலே போதும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஸ்பைசஸ் மசாலாஸ்லாம் போடக்கூடாது, எல்லாமே மைல்டாக போட்டிங்கன்னா தான் இந்த கிச்சடி டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணிப்போம். அடுத்து தக்காளி, இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் எடுத்திருக்கேன். அதையும் நீளமாக கட் பண்ணியிருக்கிறது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் மசாலாஸையும் நம்ம ஒன்றா குக் பண்ண போகிறோம். மசாலாஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மற்றபடி மல்லித்தூளோ கரம் மசாலாவோ அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பிரியாணி மாதிரி ஆகிடும். அதனால் காரம் வேணும்னா சில்லி பவுடர் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மஷ்ரூம்ஸு, இங்கே 100லேருந்து 150 கிராம் மஷ்ரூம்ஸ் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறத நம்ம மசாலாஸோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். மஷ்ரூம்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். மஷ்ரூம்ஸ் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். அதனால் இது ரொம்ப குயிக்காக நீங்கள் ஈஸியாக டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சூப்பராக இதை நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துப்போம். மேபி கொஞ்சம் இப்போ போட்டுட்டு நீங்கள் அப்புறம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உப்பு அளவு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு செய்கிறோம் பார்த்திங்களா, கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட் இருக்க மாதிரி நம்ம அந்த அளவுக்கு உப்பு போடணும். இப்போது மஷ்ரூம்ஸையும் கொஞ்சம் நல்லா குக்காக மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். அந்த தண்ணிலாம் லைட்டாக வெளியில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிப்போம். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதில் இருக்க மாய்ஸ்சரே நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே 1/2 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். அதே போல் நீங்கள் 1 கப் போட்டிங்கன்னா 2 கப், அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் சால்ட் இல்லைனா நீங்கள் கீ வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம சேமியா போட்டுப்போம். இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை குக் பண்ணும் பொழுது க்ளோஸ் பண்ணிலாம் எதுவும் குக் பண்ண வேண்டாம்.
ஓப்பன்லேயே குக் பண்ணுங்க. ஓப்பன்ல வச்சே குக் பண்ணுங்க. மீடியம் ஹீட்ல குக் பண்ணா தான் உங்களுக்கு தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகாது. சேமியாவும் சூப்பரா குக் ஆயிருக்கும். அதனால சேமியாவ ஓப்பன்ல வச்சே நம்ம மீடியம் ஹீட்ல குக் பண்ணிக்க போறோம். அப்பப்ப லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அடி பிடிக்கிற அந்த பிரச்சனை இருக்காது. நீங்க நார்மல் ரெகுலர் பேன்ல யூஸ் பண்ணீங்கன்னா, அப்பப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்பதான் கீழ வந்து உங்களுக்கு சேமியா தங்கி தீயாம இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சேமியா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. வாட்டர் எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ செப்பரேட்டா சூப்பரா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேமியா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா குக் ஆயிடுச்சு. எவ்வளோ செப்பரேட்டா, எவ்வளோ டேஸ்டியா இருக்குன்னு பாருங்க. கடைசியா நம்ம வந்து கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டா தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம சூப்பரான மஷ்ரூம் சேமியா கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சேமியால உப்புமா செஞ்சா நெறைய பேருக்கு கண்டிப்பா பிடிக்காது. இந்த மாரி ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்லயும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சேமியா உப்புமா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி நான் செஞ்ச பிறகு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த மாரி ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வெஜிடபிள் சேமியா வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அத வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க வேணும்னா பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோல நான் உங்கள மண்டே பார்க்குறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.